அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய அறிவிப்பு. அந்த கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் உள்ள போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை அறிவியல் படித்து கொண்டிருக்கிறார். அப்படி படித்து கொண்டிருக்கிற அபிஜித் தீப்கே இந்தியாவில் இருக்கிற போராட்டக்காரர்களை, அதாவது மத்திய அரசுக்கு எதிராக போராடுபவர்களை, குறிப்பாக நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அரசுக்கு எதிரானவர்கள் அனைவரையும், அதே போல் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸையும் அவர் எதிர்க்கிறார். எனவே ஒட்டுமொத்த இளைஞர்களும் இன்றைய இந்திய அரசியல் கட்சிகளை ஒழித்துவிட்டு ஒரு புதிய அரசை நிறுவ வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர் கட்சியை ஆரம்பித்திருக்க கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கிற வேளையில் அவர் டெல்லிக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார். வருகிற 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அந்த விமானம் டெல்லிக்கு வர இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிற அவர், தான் வருகிற போது டெல்லி விமான நிலையத்திலேயே கைது செய்யப்படலாம் என்றும் அவர் கூறுகிறார். அதற்கு முன்னர் அவர் ஒரு 3 பேரை தங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களாக அறிவிச்சிருக்கிறார். அபிஜித் தீப்கே எவ்வளவு பரபரப்பான அரசை உறுதியாக எதிர்க்கக்கூடியவர் என்றால், அவரை விட பல மடங்கு எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக சௌரவ் தாஸ் என்ற ஒரு பத்திரிகை செய்தி தொடர்பாளரை அவர் தலைமை செய்தியாளராக தன்னுடைய கட்சி சார்பாக அறிவித்திருக்கிறார். அந்த சௌரவ் தாஸ் என்பவர் ஒரு துணிச்சலான, அதே நேரத்தில் அதிரடியான புலனாய்வுகளை மேற்கொண்டு செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு செய்தி ஆசிரியர். அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசத்தில் உலக அளவில் புகழ் பெற்றவர் சௌரவ் தாஸ். அவர் ஒரு தலைமை நிலைய பேச்சாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல விஜேதா தஹியா என்கிற அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அரசியல் ஆய்வாளர், பெரிய எழுத்தாளர், திரைப்பட ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர், நிறைய சினிமா சமூகம் சார்ந்த திரைப்படங்களை வெளியிடக்கூடியவர். அவரும் உலக அளவில் புகழ் பெற்றவர். மற்றொருவர் அசுதோஷ் ரங்கா, இவர்தான் மிக முக்கியமானவர். மூளை என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய மூளை என்று வர்ணிக்கப்படும் அசுதோஷ் ரங்கா. இந்த அசுதோஷ் ரங்கா ஐஐடி மாணவர், கான்பூர் பல்கலைக்கழக ஐஐடி மாணவர். இவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலேயே கன்சல்டண்டாக வேலை பார்க்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர், அறிவு திறன் உடையவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி மெத்த படித்தவர்கள், துணிச்சலானவர்கள், பத்திரிகையாளர்கள், குறிப்பாக புலனாய்வு பத்திரிகைகளை நடத்தக்கூடியவர்கள். இந்த சௌரவ் தாஸ் சொன்னேன் அல்லவா, அவர் மத்திய அரசிலே நடைபெறக்கூடிய பல்வேறு செய்திகளை, உலக அளவில் நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் முன்னரே தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு புலனாய்வு பத்திரிகையை நடத்தி கொண்டிருப்பவர். அந்த ஜேர்னலிசத்தில் அவர் மிக முக்கியமானவர். பல பத்திரிகைகளுக்கு இந்த செய்திகளை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த 3 செய்தி தொடர்பாளர்களும் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள், பல்கலைக்கழக மாணவ மன்றங்களை சந்தித்து தங்கள் கட்சியினுடைய முன்னெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவர்கள்தான் அதிகாரப்பூர்வமாக தங்கள் கட்சியினுடைய தலைவர் வருகிற சனிக்கிழமை 6ஆம் தேதி டெல்லிக்கு வருவது உறுதி என்றும், வந்தவுடன் அபிஜித் தீப்கே நேரடியாக டெல்லி காவல் நிலைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்து காவல் நிலையத்தில் மனு அளித்து அவர் போராட்டத்திற்கான அனுமதியை பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அபிஜித் தீப்கே வருகிற போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் இருப்பதால் நாடு முழுவதும் இருக்கிற காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய முனைப்பாளர்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லி ஜந்தர் மந்தர் நோக்கி கூடுமாறும், அதே நேரத்தில் காலையிலேயே விமான நிலையத்தில் கைது செய்யப்படும் சூழல், தலைவர் கைது செய்யப்படும் சூழல் இருப்பதால் அங்கு வந்து விடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர் செய்திகள் முடிந்தவுடன், செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடன் மத்திய அரசு மிக வேகமாக செயல்பட தொடங்கிவிட்டது. உளவுத்துறையை முடுக்கிவிட்டிருக்கிறது. அசோகா சாலை, பார்லிமெண்ட் சாலை மற்றும் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடக்கக்கூடிய பகுதி, இங்கே எல்லாமே போலீசார் குவிக்கப்படுவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. துணை இராணுவப்படை குவிக்கப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் டெல்லி பாலம் விமான நிலையத்தில் இறங்கிய உடனே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் இருக்கக்கூடும் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அப்படி கைது செய்யப்படும் பட்சத்தில் அங்கு பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடலாம் என்று புலனாய்வுத்துறை எச்சரித்திருக்கிற காரணத்தினால்
அந்த இடத்தில் தடுப்புகளை அமைத்து முன்னரே அவர்கள் கூடாமல் கலைந்து செல்லுமாறு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வது என்று, அதற்கான தடுப்புகளை எப்படி அமைப்பது, ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிப்பது, இப்படி டெல்லிக்குள் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்துவது போன்ற பாதுகாப்பு வேலைகளில் தற்போது டெல்லி போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள் என்ற செய்தியும் தெரிவிக்கிறது. இந்த பரபரப்புக்கு மிக காரணமாக இருப்பது, அந்த காக்ரோச் ஜனதா கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம 2-3 காணொலியில் சொல்லியிருக்கிறோம், லட்சக்கணக்கான பேர் அவர்களை பின்தொடர்கிறார்கள். இது இணையத்தில் தான் பின்தொடர்கிறார்கள் என்று பார்த்தால், இப்பொழுது அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் பத்திரிகைகளை சந்திக்கிற போது அந்த செய்தி வேகமாக பரவுகிறது, பரப்பப்படுகிறது. அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இது எங்கு போய் முடியும் என்பதெல்லாம் வேறு எதுவாக இருந்தாலும், ஒரு ஜென் இசட் புரட்சியை துவக்குவதற்கான முன்னணி செயல்பாடாக இது இருக்குமோ என்று அஞ்சப்படுகிறது. இதைவிட லடாக்கில் மிக புகழ்பெற்ற வான் சூக் என்பவர், இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். இவர் எப்போதுமே ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிஸ்ட் என்று இருப்பதால் லடாக்கில் நடைபெறுகிற பல்வேறு இயற்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை குறிப்பிட்டு அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவர். கால சூழ்நிலை, கிளைமேட் சம்பந்தமான நாட்டில் ஏற்படும் மாற்றங்களை, உலகில் ஏற்படும் மாற்றங்களை ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி அது சம்பந்தமான போராட்டங்களை ஏற்படுத்தக்கூடியவர். லடாக்கில் நிறைய லடாக் மாநிலத்துக்கான போராட்டங்களையும் முன்னெடுத்தவர். ஒரு சாதாரணமானவர்களை பல முறை கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவர். அவர் இந்த போராட்டத்தில் முழு ஆதரவு கொடுத்திருப்பதாகவும், தன்னால் சட்டம் அனுமதிக்குமானால் தானும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பது என்பதெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய போராட்டக்காரர்கள் இப்பொழுது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கும் வேளையில், முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸும் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தங்களுடைய ஆதரவை யாரும் செலுத்த வேண்டாம், அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டாம் என்று தங்கள் கட்சியினரை கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அரசுக்கு எதிரான போராட்டம் என்றாலும், பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போராட்டம் என்றாலும், காக்ரோச் ஜனதா கட்சி நிர்வாகிகளுடனும் தொண்டர்களுடனும் அவர்களுடைய போராட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிற வகையில் அவர்களுடைய எதிர்ப்பு, அதாவது காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சிக்கும் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வருகிற சனிக்கிழமை என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.